இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் இன்னும் தொடங்கல சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? நான் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனங்களையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கும். நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது எது பேசணுமோ அதைத்தான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசியிருக்காரு. ஆனா நேற்று கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்ப நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கேன். தினம் நடக்குதுங்க, ஒரு நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டர் நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகை ஊடகம் தானே வருது, அந்த செய்தி வச்சுதான் நாங்க சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்கிறது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டர்ல நான் போட்டுக்கிறேன். அப்படித்தான் ஏங்க கூட்டணி வரலைன்னா கூட்டணி வரலைமாங்க. அப்ப 4 மாசத்துக்கு முந்தைய உங்க டிவி பத்திரிகையில என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி கடை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணி எல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்றீங்க? ஆஹா இது அழுத்த கொடுத்து அதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பறிக்கிறாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவா நாங்க பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதல் கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்க தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. சார் அதெல்லாம் எதை எதை பேசணுமோ அதைத்தான் பேச முடியும், எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகுதான் தொகுதி பங்கெடுப்பாங்க. இன்னும் சில கட்சியோட நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு, எவ்வளவு சீட்டு மூலம் பிரிக்க போறோம், அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படிங்க முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல, ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும், அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பதிந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்புக்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் இந்த மாவட்டமே சாட்சி. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி அல்ல. தினந்தோறும் போட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார். 52 குழு என்னென்ன பணி மேற்கொள்ளதுன்னு வெள்ளேறி கேட்டா இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்னைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசு இன்னைக்கு ஊழல் அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைபெற்றது. அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநர் கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறது. 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு பாருங்க. 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாசம் ஒப்பந்தம் விட்டுருக்காங்க. அதாவது 2026-27 நிதியாண்டின் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம் தான் ஒதுக்க முடியும். இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைபிடிக்காம விதிகளை மீறி முறைகேடா நடந்திருக்குது. அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாம
தைரியமா ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, அதே போல 650 கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை ரினியூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பா அறிவிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டது. அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டு இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வருவது இப்படி விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதோ ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும். தொடர்ந்து டிஜிபி வந்து நியமிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து இன்னொன்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அடிக்கடி நடந்துட்டு நீங்க டிஜிபி நியமிக்கணும் கோர்ட் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வாய்ப்பு. ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு. பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது வேறு 3 பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் 3 பேர் அந்த அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் 3 பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசு அனுப்புவாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தரை நியமிக்கணும். இதுவரைக்கும் நியமிக்கவே இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க. அவர் உடல்நல சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. இதுல 3 பேர் பட்டியல் இவர்கள் அனுப்பிய பட்டியல் இருந்து தான் 3 பேர் தேர்ந்தெடுத்து மத்தியில் யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது. அதுலயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல. ஏன்னா அந்த 3 பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுருக்காங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க. இந்த அறிவிப்படி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்க என்னென்ன இந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது. இப்போ அவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் 4.25 ஆண்டு காலம் ஆச்சு, நீங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றல, அதுக்காக போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளல, கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. சரி, கைது பண்ணி அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க, மாதிரி வெளியிட்டாங்க. மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆக அவர்கள் கேட்பதில் என்ன, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களிச்சோம், நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் தான் போராட்டம் பண்றாங்க. ஆனால் ஏற்கனவே நாங்கள் இந்த கூட்டத்தில் சொன்னேன், அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம், அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், இப்படி பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. தயவுசெய்து பத்திரிகை ஊடகம் இல்லாம நல்ல செய்தி போடுங்க. நீங்க போட்டீங்களா போ, நாங்க ஜெயிச்சிருவோம். நீங்க ஒண்ணுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை செய்தி போட்டீங்களா போதும், நாங்க வெற்றி பெற்றோம். நாங்க ஒன்னும் எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை. உண்மை செய்தியை, நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையா வெளியிட்டீங்களாவே அதிமுக 100% வெற்றி பெற்று ஆட்சி. நாங்க ஒன்னும் எங்களுக்கு வந்து அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் திறமையா ஆட்சி செஞ்சோம், மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமா மக்களுடைய பாதிப்பு எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்விவிட்டது. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற உங்களுக்கே தெரியும். அதிமுக ஆட்சி வந்து எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கம்பேர் பண்ணுங்க. அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, அதுதான் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமா இருந்துச்சு. வந்துடுது, விரிசல் வந்துடுது. தினந்தோறும் நீங்க தானே போட்டுட்டு இருக்கீங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துட்டு திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க. அதுல அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில்.
திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்கு. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம், அவர்களும் தெரியும். ஆனா எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்ப திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு, அண்ணா திமுக அலுவலகம் இல்லை. அது மட்டும் இல்ல, திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க. எந்த படத்தில் நடிச்சாங்களோ தெரியல, கதாநாயகி 4 ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல. நான் தான் நிறைய சொன்னேன். இவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை தயாரித்துக்குள்ள திருமதி கனிமொழி தான் தயாரித்து கொடுத்தாங்க. ஏன் நிறைவேற்றல? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. நேற்று தினம் கூட ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள் போராட்டம் பண்ணி கைது பண்ற நிலைக்கு போயிட்டாங்க. நீங்க போய் மக்களை சந்திக்க முடியல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.